செந்தில், இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கிறது, அடுத்த கட்டம் எதை நோக்கி நகரும்ன்றது சுருக்கமா? நிச்சயமாக நான் மீண்டும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன். பயங்கரவாதம் இந்த நாட்டில் வேறறுக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாம் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, சார் பேசுகின்ற போது, கர்னல் பேசுகின்ற பொழுது முதல் சுற்றில் ஒன்று சொன்னாங்க திரு விஜயன். அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி இன்ஃபில்ட்ரேட்டர் ஆனாங்க, உள்ளே வந்தாங்க, அதெல்லாம் தெரியல, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது ரவுண்டில் அவர் ரூட்டே சொல்லிட்டார், மேப்லாம் சொல்லிட்டார், எப்படி எப்படி வந்தாங்கிற வரைக்கும் சார் சொன்னார். இவ்வளோ குயிக்காக சாருக்கு தெரிஞ்சிருக்குது, ஏன் உள்துறைக்கும் உளவுத்துறைக்கும் இது தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசாரிக்கணும். ஒன்று. அப்புறம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கார் பாம் வெடித்த போது 24 மணி நேரத்திற்குள் அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்டாரு யார் குற்றவாளிங்கிறத. ISIS தான் அப்படின்னு சொன்னார் சார். குமார் சார் ஒரு 5 நாள் கழிச்சு அதெல்லாம் பேசலாங்கிறாரு. பட் அண்ணாமலை அடுத்த நாளே ISISன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசையே கலைக்கணும்னாரு. தமிழ்நாடு தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது அப்படின்னாரு. இந்த விமர்சனங்கள் அப்படியே இன்னைக்கு அமித்ஷா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பொருத்தி பார்த்தால் இவர்கள் அனுமதிப்பார்களா அப்படிங்கிறத கேட்டு ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். நீங்க பயங்கரவாதிகளை அழித்தொழிப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியமான லைன். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை சிதைப்பது போல ஒரு சிலர் நடக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடியவங்களை சொல்ல, வெளியில நடக்குது, அதுக்கு நம்ம அனுமதிச்சிடக்கூடாது. குல்லா போட்ட காரணத்துக்காக ட்ரெயின்ல 2 இஸ்லாமியர்களை சுட்டு கொன்றார்கள், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஃபைனலா ஒரு வார்த்தை ஜி நியூஸ்ல, ஏன்னா நான் பேரை சொல்லி சொல்றது காரணம், ஜி நியூஸ்ல இதே சுற்றுலா பயணிகள் சொன்னாங்க, மதத்தை கேட்டெல்லாம் எங்களை சுடலேன்னு சொன்ன கருத்து வந்துச்சு. தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகள் சொன்னாங்க. 2 விதமான கருத்துக்களும் வருகிறது. எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். மத நல்லிணக்கத்தை பேணுவோம், பயங்கரவாதத்தை ஒழிப்போம். 2 வேற குழப்பிக்க கூடாது. திரு கணேஷ், நிறைவு கருத்து சுருக்கம். பயங்கரவாதம் என்றும் வேறறுக்கப்பட வேண்டும். இப்போ உள்ள நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த பிளேம் கேம், யார் பொறுப்பு அப்படின்னு பார்க்கறத விட இதுல கிடைச்ச பாடங்கள் என்ன, ஒவ்வொரு ஒரு சம்பவத்துக்கு அப்புறமும் there is something called lessons learned from that. அதில் என்ன லேப்சஸ், அதில் என்ன இருந்துச்சு, இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் கார்கில் நடக்கும்போதும் ஒரு கமிட்டி ஒன்று போட்டுச்சு. இது மிலிட்ரி லெசன்ஸ்னு ஒன்று இருக்குது, சிவில் லெசன்ஸ்னு ஒன்று இருக்குது சார். ரெண்டுக்குமே வேற. மிலிட்ரி லெசன்ஸில் இந்த மாதிரி எந்த இதில் அவங்க இன்ஃபில்ட்ரேட் வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது லெசன்ஸ் லேர்ன்ட். இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு, இப்ப நடந்ததுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத அத நம்மளுடைய நாட்டின் தலைவர் கையில் ஒப்படைத்து விடுவோம். நம்ம அதை முடிவு பண்றதுக்கு நமக்கு தகுதியும் இல்ல, நம்ம சஜஸ்ட் பண்ற அளவுக்கு நமக்கு எக்ஸ்பர்டீஸும் கிடையாது. இல்ல, அப்படி ஜனநாயக நாடு பிரதமர்கிட்ட தான் அது தெரியாம பேசக்கூடாதுங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 2 நேரத்தான் முந்தா நாள் நடந்திருக்கு, பொறுப்பானவர்கள் பேசிக்குவாங்க, தவறா பயிரக்கூடாதுங்கிறது தான். குற்றம் செஞ்சவர்களை இதை மன்னிக்க முடியாத குற்றம் தண்டிச்சாகணுங்கிறதுல இருவர் கருத்து இருக்கவே முடியாது. எங்க இருந்தாலும் பிடிச்சி குற்றம் தண்டிக்கணும். இனிமே நடக்காத வகையில நீங்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். இந்த மாதிரி படுகொலைகள் நம்ம இந்திய மண்ணில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு விழிப்புணர்வோட கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்யணும். ஒரு இன்டெலிஜென்ஸோ அல்லது யார்கிட்ட பேசணுமோ அல்லது உலக நாடுகளை திரட்டுறதோ இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் விஷயங்களை செய்யணும். அப்புறம் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நாட்டில் இவர் செந்தில் சொன்ன மாதிரி மத நல்லிணக்கத்தை கெடுக்க முயல்பவர்களை அடக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நாட்டில் அவ்வளோ நம்பர்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களோட பேட்ரியாட்டிசத்தை ப்ரூவ் பண்ண வைக்கிறதோ, அவங்க மேல சந்தேகத்தை எழுப்புறதோ அல்லது அவங்களுக்கு பிரச்சனையை கிளப்புறதோ செய்யப்படும். இங்க நாட்டுல நம்ம பார்த்துருக்கோம், வரலாறு அதுதான். அதை செய்யாம பார்த்துக்கணும். இந்தியர்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் பார்க்க கூடாது அப்படின்னு. அதாவது நீங்க முதல்ல சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விவாதத்தில் பேசும்பொழுது, இது உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுத்துருவாங்களோங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. பிரதமரை பொறுத்தவரையில் நீங்கள் உக்ரைன் ரஷ்யா வாரில் கூட அவர் எந்த 2 பேர்த்தையும் பேசி 2 பேர்ட்டிருந்து அங்கேருந்து நம்ம இங்கே மாணவர்களை எப்படி கொண்டு வந்தாரோ, எவ்வளோ பக்குவம், மெச்சூரிட்டி வேணும். அந்த மெச்சூரிட்டி அவருக்கு எப்போதும் மெயின்டைன் பண்ணுவார். அவர் டெய்லி தியானம் பண்ணக்கூடியவர், நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர். அவர் கூட இருக்கிற எல்லா அமைச்சர் பெருமக்களும் அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடியவங்க. நாட்டோட பிரச்சனை இது உணர்ச்சி வசம் எல்லாத்துக்கும் வந்துடும். நாட்டுப்பற்று இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்க யாருக்கு வேணாலும் இந்த மாதிரியெல்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு நீ எந்த ரிலிஜன் கேட்டுட்டு சுட்டு பிறகு அதுக்கு உணர்ச்சி வராமலாம் இருக்காது. உணர்ச்சி வரனா அவன் மனுஷனாகவும் இருக்க முடியாது. அந்த அளவில் எல்லாருக்கும் உணர்ச்சி வந்திருக்குதே தவிர, நாடுன்னு வரும்பொழுது என்ன முடிவை எடுக்க வேண்டும், எந்தெந்த லெவலுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எடுக்க வேண்டும்
அப்படிங்கிற முடிவை கண்டிப்பா எடுப்பாங்கிறது தான் நான் நம்புறேன். மத்திய அரசு தீவிர ஆலோசனைக்கு பிறகு அடுத்த சரியான கட்ட முடிவு நகர்வு எடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.